இட்லி தோசை எல்லாத்துக்கான சைட் டிஷ் ரெடி ஆகிட்டு பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் சீரக கதிர் சமையல். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பீக்கங்காய் கிரேவி தான் செய்ய போகிறோம். வாங்கி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். பீக்கங்காயை பறிக்க போகிறோம். நம்ம தோட்டத்திலே விளைஞ்சிருக்கு. இங்கே பாருங்கள். கட் பண்ணிக்கலாம் மக்களே. எலுமிச்சை முள் வேறு குத்துது. பீக்கங்காயை கட் பண்ணிக்கிட்டோம். சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். தண்ணியில் அலசிக்கலாம். தோலை சீவிக்கலாம். துவையல் சட்னி எது வேணால் செஞ்சு சாப்பிடலாம். நம்ம உள்ள இருக்க சதையை மட்டும் தான் சமைக்க போகிறோம். இவ்வளோ தோல் வந்திருக்கு, இவ்வளோ காய் வந்திருக்கு. கட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துக்கலாம். முத்தின காயாக இருந்தால் இது பிஞ்சு தான், விதைய எடுக்காமல் சேர்த்துக்கிறோம். தேவையான பொருள் பார்த்துக்கலாம் வாங்க. மஞ்சள் தூள், கடுகு, ஆயில், உப்பு, இஞ்சி பூண்டு விழுது, தண்ணி மிளகாய் தூள், பீக்கங்காய் கட் பண்ணி வச்சிருக்கோம், தேங்காய் பால், வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் இதெல்லாம் வச்சு தான் அருமையாக கிரேவி செய்ய போகிறோம். அடுப்பு நல்லா எரிஞ்சிட்டு இருக்கு. வானல் வச்சுக்கலாம். வானல் காஞ்சிட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிட்டு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிட்டு இருக்கு. வெங்காயம் சேர்த்துக்கலாம். பொன்னிறமாக வதங்கட்டும். பொன்னிறமாக வதங்கிட்டு நம்ம கட் பண்ணி வச்சு பீக்கங்காயை சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கின பிறகு தக்காளி சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. பச்சை மிளகாயும் தக்காளி ஒன்றா சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். தனி மிளகாய் தூள், கல்லுப்பு சேர்த்துக்கலாம். பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கட்டும். தேங்காய் பால் சேர்க்க போகிறோம்.
கொதிச்சதை இறக்கிடலாம். எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டு இப்படி இறக்கிடலாம். இறக்கி வேற பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இட்லி, தோசை, சப்பாத்தி அதான் எல்லாத்துக்கான சைடிஷ் ரெடி ஆகிட்டு நான் இட்லி கூட சேர்த்து சாப்பிட போகிறேன். வாசனையாக அருமையாக இருக்கு. செம்ம டேஸ்ட்டு, அருமையாக இருக்குது. 10 இட்லி கூட சாப்பிடலாம் போல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். பாய்.